பாய் வாங்க ரசாக் பாய். எங்க இவ்வளவு தூரம்? என்னால ஏதாவது ஆகணுமா? அந்த ஆண்டவராலேயே முடியல, மனுஷனால என்ன முடிய போகுது? என்ன சொல்றீங்க ரசாக் பாய்? குழந்தைக்கு பேர் வைக்கும் போது பெரியவங்கன்னா அல்லாவோட கருணையினால நல்லா இருப்பேன்னு தான் வாழ்த்துறாங்க. ஆனா வியாதியை பத்தி அந்த ஆண்டவருக்கும் தெரியல, பெரியவங்களுக்கும் தெரியல. ரசாக் பாய், என் மகள் நரீனாவுக்கு புத்துநோய் அடிச்சு ஆரம்பத்திலேயே கவனிக்கலன்னா உயிருக்கு ஆபத்துன்னு எல்லாரும் சொல்றாங்க. என் வாழ்நாள் பூராவும் நான் உழைச்சாலும் 1000-2000க்கு நான் எங்க போவேன்? ஏழைங்க குரல் ஆண்டவனுக்கு கேட்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு முன்னால ரொம்ப ஏழைங்க நிக்கிறாங்க போல் இருக்கு. அதனாலதான் என் குரல் ஆண்டவருக்கு கேட்கல. ரசாக் பாய், கவலைப்படாதீங்க. நாளைக்கு என் படகுக்கு உங்களுக்கு பணம் கொடுக்குறேன். உங்ககிட்ட இருக்கிறது இந்த ஒரு படம் தான். அதை வச்சு எத்தனை பேருக்கு சாப்பாடு போடுறீங்க? என் துக்கத்தை எல்லாம் சொல்லி அழுதுட்டு போலான்னு தான் வந்தேன். ரசாக் பாய், குழந்தை உயிரோட விளையாடாதீங்க. இந்த ஊர்ல யார்கிட்ட பணம் கேட்பீங்க? எவன் உங்களுக்கு கொடுப்பா? எவன் கொடுப்பா? அல்லாதான். गणाधिप नमस्तेस्तु उमापुत्र गजानन शक्ति देहि बलम देहि विजयम देहि विनायक भगवाने அந்த குழந்தையை நீதான்ப்பா காப்பாத்தணும். மாறி மாகாளி ஒப்பாத்தா கருமாறி மனசு வச்சு எங்க ராஜாவை காப்பாத்தம்மா. பிதாவுடையும் சுதனுடையும் மிஸ்பிரீத் சாந்தினுடையும் நாமத்தினாலே ஆமன். எங்களுக்காக முள்முடி அணிந்தவரே, அவரை காப்பாற்று. ஆமன். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. ரசாக் பாய், எல்லாருமே சேர்ந்து ராஜாவை கொண்டாதீங்க. உங்களுக்காக எவ்வளவோ தியாகம் செய்த அவரை உயிர் தியாகமும் செய்ய வச்சிடாதீங்க. நான் சொல்றத கேளுங்க. எப்படியாவது ராஜாவை நிறுத்த சொல்லுங்க. அவரை நிறுத்த சொல்லுங்க. ஐயா வேண்டாம் ஐயா, நான் செத்தாலும் பரவாயில்ல, ஆனா நீங்க சாவக்கூடாது ஐயா. நீங்க எல்லாருக்கும் தேவை ஐயா. நிறுத்துங்க ஐயா. ஐயா ராஜா, இந்த போட்டியில் நீங்க ஜெயிச்சதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்தாங்க பரிசு தொகை 3000. ரசாக் பாய், இந்தாங்க குழந்தைய பட்டணத்துக்கு கூட்டிட்டு போய் ஆபரேஷனுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடையும் செய்யுங்க. ராஜா பாய், Allah
என்ன ராசாபாய் சைக்கியமா? உங்க கருணையால என் பொண்ணுக்கு மறுவாழ்வு கொடுத்தீங்க. உங்களை வழி அனுப்ப போறேன்னு சொன்னேன். எனக்கு மறுவாழ்வு தந்தது தெய்வத்தை நானும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டது. கூடவே கூட்டு வந்தேன். என்னமோ சொல்லணும்னு பிரியப்பட்டியம்மா, சொல்லு. என்னப்பா? சின்னவாப்பா. என்ன சித்தப்பா நான் சொன்னேன்? ஆமா, என்னை பெற்றவங்க பாப்பா, எனக்கு உயிர் கொடுத்தவங்க சின்ன பாப்பா இல்லையா? அல்லாஹ் கிட்ட துவா சொல்லி உங்க எல்லா காரியம் நல்லா நடக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். குர்ஆன் படிச்சு உங்க குறையெல்லாம் போக்கணும்னு இந்த திருஷ்டிக்கரை கொண்டு வந்த. கட்டிக்கிங்க சின்ன பாப்பா. ராஜாவாய், உங்க வாழ்க்கையில கருப்பு வண்டாது, வெறுப்பு வண்டாது. நல்லபடியா போயிட்டு வாங்க பாய். பெரியடா, பஞ்சாயத்து யூனியன்ல பர்மிஷன் வாங்காம குடிசையை போட்டா சாமி சோறு திங்கிற பாத்திரம் அதை போட்டு ஐயோ அம்மா. ஏண்டி சாம்பான் நோக்கு மாமாவா? ஏண்டி ஒதுக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் என் குழந்தை உபகாரம் பண்ணணுமா? என்ன திமிரடி நோக்கு? எனக்கு அங்க குடிசை பகுதியில கொடுமை நடக்குது. என்ன குடிசை எல்லாம் பிரிக்கிறாங்க. அந்த வீரபத்திர அட்டகாசத்துல நம்ம ஜனங்கள்லாம் அடிபடுறாங்க. பாப்பா ராஜா கண்ணு, நல்ல சமயத்துல வந்த சாம்பார் அடிச்சுட்டா இல்லாத பொல்லாத கேள்வி எல்லாம் கேட்கிறா. கேட்பாடி, கேள்விக்கு மேல கேள்வி கேட்பா. நல்லா கேள் ஐயர, நமக்கு என்ன பயம்? எவன் வர சிவாசுக்கு பார்த்துடலாமே. ஐயர, நீர் அவங்க கூட சேர்ந்துட்டீரா? ஆமா. மாமிக்காக பாக்குற இல்ல அருகுருவாய். ஐயோ கேட்கறது காலையில் கேட்கறது செய்ய வாங்க ஓரவங்களை கூப்பிடு. பிடிச்ச பிடிச்ச எல்லாம் கட்டி கொடுக்க சொல்லு. நீ பாத்து ராஜா கண்ணு, முதல்ல சாம்பாரத்தை அடிச்சா. அடிச்சா என்னடி உண்மை அடிச்சா? நீர் பேசாதீங்களா? அவர் பேசட்டும். வேத சாஸ்திரம் படிச்ச ஒரு பிராமணனுடைய ஸ்வீகார புத்திரி இந்த ஜாதி கெட்டவனுக்கு சிசுருஷ பண்றதாடி. உனக்கு ஏதாவது கேன்சர் வியாதி வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, அதை ஒரு தாழ்த்தப்பட்ட டாக்டர் கவனிச்சாருன்னு வச்சுக்கோ, அப்ப வியாதியை விட்டுட்டு ஜாதியை பாத்தீரா? அவன் அரிஜன் தானே, அவன் மனுஷன் தானே. துளசிய தொடர்றதுக்கு இவனுக்கு என்ன உரிமை இருக்கா? நான் சொல்றேன் இந்த உரிமையை. வேண்டாமா, நீ சும்மா சாம்பா. இனிமேல எப்படி சொல்லாம இருக்கிறது? குழந்தைய அனாதையா விட்டுட்டு உன் பொண்டாட்டி செத்து போனா நீயும் வளர்க்க முடியாம தவிச்ச. குழந்தை மூக்கு முடியுமா இருக்கிறது, நேக்கு வாழ்க்கை வனாந்திரமா போயிடுத்தேன்னு உன் குழந்தைய நான் ஸ்வீகாரம் எடுத்துட்டேன். அப்படின்னா இவ்வளவு நாள் நாம வளர்த்த குழந்தை ஹரிஜன் சாம்பானுடைய குழந்தை. குருக்களே, சாம்பானோட குழந்தைன்னு சொன்னா நீங்க தாம் தும்னு குதிப்பே. அதனாலதான் என் உறவுக்கார ஒருத்தரோட குழந்தைன்னு சொல்லி துளசிய நம்மாத்துக்கு கூட்டிட்டு வந்தேன். அநியாயம் பண்ணிட்டியாடி. சாஸ்திரம் எல்லாம் போயிடுத்து. சாஸ்திரத்தை சரித்திரமா மாற்றுவோம் குருக்களே. இவங்கெல்லாம் யார்? ஹரிஜன்ஸ், கடவுளுடைய குழந்தைகள். பாவம், சாதாரண மனுஷனுக்கு அடிமையாயிட்டாங்க. ராஜா, நீ என்ன சொன்னாலும் அவர் காதல ஏறாது. அவருக்கு துளசி வேண்டாம், தூக்கி எறியட்டும். அவளை காலமெல்லாம் என் நெஞ்சில சுமந்த பாசத்துக்கு நான் அழுது அழுது செத்துட்டு போறேன். அவருக்கு மனசு பாராங்கல்னா தூக்கி எறியட்டும். போடி.
வாழ்க்கையில கஷ்டமா இருந்தா நான் போயிடுறேன். நான் போயிடுறேன். நான் போயிடுறேன். போகாதப்பா, போகலாம்ப்பா. துளசி நம்ம குழந்தைதான். அகம் பிரம்மாஸ்மின்னா எல்லாரும் மனசிலிருந்து ஆண்டவன் இருக்கான். இதுல ஜாதி அல்ல. சம்பான், நீ எங்கேயும் போக வேண்டாம். எங்காத்துக்கே வந்துடு. இனிமே நீயும் எங்கள ஒருத்த. ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குலம் தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாவம். இதை சொன்னதும் ஒரு உயர்ந்த ஜாதிக்கார் தான். குருக்களே, உண்மையிலேயே நீங்க நல்லவர். எப்படி அவங்க கூட போய் சேர்ந்தீங்க? சின்ன துறைவாள், என்ன பண்ண சொல்றேன்? கோயில்ல மணியாற்றின் இருக்கேன். பிரசிடென்ட் சம்பளம் கொடுக்கிறார், அவருக்கும் தலையாற்றின் இருக்கேன். நேக்கு விவஸ்தை தெரியறது, பழாப்பழ வயத்துக்கு தெரியறது இல்லையே. பாறை போல இருந்த மனச உழுது பயிரிட்டு அறுவடையும் செஞ்சுட்டேளே. என்று மன்னிச்சுடுங்க. சத்தியமேவ ஜெயத்தே. ராஜாதான் ஜெயிப்பர். அவர் கூடவே இருங்கோ. பொம்மநாட்டி நான் இல்ல, என்ன பயம்? கோவில் விட்டு போங்கன்னா குடிசைய கோவிலாக்குவோம். சர்வாபீஷ்ட சித்தியரஸ்துன்னு மந்திரத்தை சொல்லி ராஜாவை ஆசீர்வாதம் பண்ணுங்க. பண்றேட்டே, இதோ பண்றேன். எனக்கு சந்தோஷத்துல மந்திரம் மறந்துட்டேன். ஓம் ராஜமுகி முகி ராஜமுகி வஸ்யமுகி வஸ்யாதிமுகி சர்வஜன முகவஸ்யம் சர்வஜய சம்பவ்யம் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் சம்பவாமி. வெரி குட் தாத்தா.